ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு விஎஸ் ஷேடோஸ். நான் உங்கள் சரவணன். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் மதகஜராஜா. சுந்தர் சி டைரக்ஷன்ல விஷால், வரலட்சுமி, அஞ்சலி, மணிவண்ணன், சந்தானம், மனோபாலா, இன்னும் பல பெரிய பட்டாளமே, நட்சத்திரம் பட்டாளமே இருக்கு. இவங்க எல்லாம் எடுத்த படத்தை தான் இப்போ நீங்கள் இந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த பொங்கலுக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. அதில் இப்போதைக்கு ஒரு 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3 படத்தில் நல்ல ஆவரேஜாக இருக்கிற ஒரு படம்னு சொல்ல போனால் இந்த படத்தை சொல்லணும். கமர்ஷியலாக நல்ல இருக்குது படம். குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. கிளாமருக்கு அஞ்சலி, வரலட்சுமி, இப்படி எல்லாரையும் ஒரு ஒரு விஷயத்துலையும் திணிச்சு சுந்தர் சி வழக்கம் போல ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. காமெடியா, மிக அருமையா காமெடியா போகுது படம். ஒரு சில இடங்கள்ல காமெடின்ற பேர்ல கொஞ்சம் சின்ன பசங்க பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. அது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் சுந்தர் சி அவர்கள். பட் அது காமெடியோட ரசிக்கும் போது அந்த அளவுக்கு அது தெரியல. அந்த நெடி மற்றபடி படம் ரொம்ப அருமையா இருக்கு. படத்துல முக்கியமா சொல்லப்போனா விஷால் அவர் கூட இணைஞ்ச ஒரு 3 நண்பர்கள், மொத்தம் இவங்க 4 பேர். இவங்க 4 பேரும் சேர்ந்து சின்ன வயசுல இருந்தே பாலிய சிநேகிதர்கள். அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இதுக்கு, அவங்களுடைய மாஸ்டருக்கு ஊருக்கு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு அங்க போறாங்க. அங்க 4 பேரும் ஒன்னா சந்திக்கிறாங்க. அந்த சந்திக்கிற இடத்துல அது வெறும் இன்டர்வல். அந்த சந்திச்சு அங்க இருக்கிற காமெடி கண்டினியூட்டியா, அதாவது சந்தானத்தோட காமெடியை வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த படத்துல ஹைலைட் அவர் இல்லைன்னா படமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் படம். அதாவது வின்னர் படத்துல எப்படி வடிவேலோ அந்த மாதிரி இந்த படத்துல சந்தானம் ஒரு மெயினான ஒரு பார்ட். அந்த அளவுக்கு காமெடியை வந்து அடிச்சு தூள் கலப்பிருக்காரு. குறுகுல காலை விடு, கடிதலையா பார்க்கலாம். பொண்டாட்டி நகை அடகு வச்சு குதிரை ரேஸ் ஆட வேண்டிய வயசுல ரன்னிங் ரேஸ்க்குலாம் கூப்பிட்டு நம்மள அசிங்கப்படுத்துறானுங்களே. டேய், என்னடா இது? மிஸ்ஸை கீழே விழுந்துட்ட மச்சான். அது எப்படா மிஸ் ஆகி விழும்போது 2 பொண்ணோட விழுற? இப்போ சந்தானம் சமீபத்துல எல்லாமே ஹீரோவா நடிச்சுட்டு மறுபடியும் எப்படி இப்போ இந்த மாதிரி காமெடியா வராருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து 2013லயே எடுத்த படம். அப்பவே முடிஞ்சு போயிடுச்சு. ஏதோ ஒரு காரணத்தினால படத்தை வெளியிடல, இப்போ வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஸ்க்ரீன்ல எத்தனை ரீல் போடும் போதே அதுலேயே தெரியும் 2013 தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான டேட் அதுலேயே தெரியுது நமக்கு. அதனால அப்போ சந்தானம் வந்து ஒரு காமெடியன் தான். எல்லா ஹீரோவுக்கும் செகண்ட் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் தான் இருப்பார். அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு விஷயமா தான் இந்த படத்துலையும் கை கொடுத்துருக்காரு. சந்தானம் ஹீரோவா நடிச்சதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு காமெடியாக நடிச்சிருந்தாலும் இன்னும் நிறைய நல்லா இருந்திருக்கும். நம்ம எல்லாருமே அந்த வாய்ப்பை இழந்துட்டு இருந்தா சொல்லணும். அடுத்ததான் நம்ம பேச போகிறது மனோபாலா. அவருடைய திரையுலகத்துல இந்த படம் வந்து ஒரு மைல்கல், பேசக்கூடிய படமா இருக்கும். அவர் இப்ப இல்லை, இறந்தும் அவரை பத்தி பேசுறோம். இந்த படத்துலையும் அப்படிதான். அவர் இறந்துற மாதிரியான ஒரு காட்சி, ஒரு புன்னகையான ஒரு முகத்தோட சாவார். அதே முகத்தை அதே மாதிரியே வச்சு அதே மாதிரி பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ அருமையா பண்ணியிருக்காரு. அப்பா, அந்த 1/2 மணி நேரம் படம் எல்லாரும் சிரிச்சு வயிறு வலிக்கும், அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்ததான் மணிவண்ணன். அவரும் இல்லை இவரோட அப்போ இருக்கும்போது எடுத்திருக்கிற படம் இது. அதனால அவருடைய தோற்றத்துல சிறப்பு தோற்றமா வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு ஆட்டோ டிரைவரா ஆகிறாரு, ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. முக்கியமா படத்துல வந்து சோனு சூட் வில்லன், அவரும் ரொம்ப மிக அருமை. படத்துல கடைசி நேரத்தில் ஒரு ஃபைட் இருக்கு. அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எல்லா படத்துலையும் ஹீரோ மட்டும்தான் அவருடைய 6 பேக் காட்டுவார். இந்த படத்துல முதல்ல வில்லன் காட்டுவார், அதுக்கப்புறமா நம்ம விஷால் அவரும் 6 பேக் வச்சு காட்டுற ஒரு சீன்லாம் வந்து மிக அருமை. கடைசி ஃபைட்ல ரெடினா ஆட்டம் க்ளோஸ், இல்ல நீ ஆளே க்ளோஸ்.
தேட்டரில் எல்லாருமே வந்து ஒரு கைத்தட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அஞ்சலி அண்டு வரலட்சுமி இவங்க 2 பேரும் விஷாலுக்கு ஜோடியாக வராங்க. கிளாமர் தான். கிளாமருக்காக ஒரு விஷயத்த அவங்கள நினைச்சிருக்காங்க. பட் படம் ரொம்ப அவங்க 2 பேருக்குமே அது ஒரு நல்ல இது. வரலட்சுமி ஓவர். மற்ற படத்தில் பார்த்ததை விட இந்த படத்தில் வரலட்சுமி வேற மாதிரி பார்ப்பீங்க எல்லாருமே. கிளாமரில் அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. வேற குறிப்பாக முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா விஜய் ஆண்டனி. அவரு ஹீரோவா இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ இசையமைச்சிருக்காரு. அவர் தொடர்ந்து இது மாதிரி இசையமைச்சிருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பாட்டெலாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. படத்தில் எல்லா பாட்டுமே வந்து கேட்குற மாதிரியே இந்த ஆடுற மாதிரி தான் இருக்குது. தேட்டர்லேயும் ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அதுலேயும் கடைசியில் படம் முடிஞ்ச உடனே சுந்தர்சி அவருடைய படத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு பாட்டு ஓடும். கீழே டைட்டிலும் ஓடும். இந்த படத்துலையும் அது மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு ஓடும் போது யாருமே எழுந்து போகல, எல்லாருமே உட்காந்து இருக்காங்க. நீ மியூசிக்கு அந்த பாட்டை வந்து கேட்கணும், முழுசா கேட்கணும்னு. கீழே லெட்டர்ஸை படிக்கிறாங்களோ இல்லையோ அந்த பாட்டு கேட்கணுன்றதுக்காக உட்காந்தாங்க. யாருமே எல்லாருமே எழுந்து போகலை, உட்காந்து கேட்குற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. ஃபைட்டும் சரி, ஒரு வித்தியாசமாக எல்லா ஃபைட்டுமே பார்க்குற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருந்தது. விஷால் ரொம்ப நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு அந்த நேரத்தில். ஏன்னா 2013 எடுத்த படம். இப்போ சமீபத்தில் ஆடியோ ரிலீஸ்ன்ற இதில் போட்டிருந்தாங்க. அதை உடல்நல சரியில்லாமல் கை நடுங்கின மாதிரி இருந்தது. அதை வச்சு இந்த படத்தில் எப்படி இருப்பாருன்றது எல்லாரும் யோசிக்க வேணாம். இந்த படம் 2013 எடுத்த படம், அப்போவே முடிஞ்சது. அப்போ எடுத்த படத்தை ஏதோ ஒரு காரணத்தால இப்போது டிலே பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் விஷயம். மற்றபடி படம் எல்லாரும் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். நல்ல காமெடியாக இருக்குது. எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். விஏ ஷேடோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹிட் பெல் அடிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.